மார்ச் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்னைக்கு 1 மணி பகல் வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. அப்புறம் பாட்டுமை அல்லது வருமானம் அல்லது பிரதமை வந்துடுது. உத்திரம் நட்சத்திரம் இருக்குது. அப்புறம் ஹஸ்தம் நட்சத்திரமும் வந்துடுது. எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமைங்கிறத சொல்கிறோம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். 3 நாளைக்கும் திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாளைக்குமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கின்றன. அப்படி வருவது வழக்கம்தான். நாங்கள் அதை சேர்த்து சொல்கிறோம். இது ஒரு புது முயற்சியாக செய்து பார்க்கிறோம். எப்படி இருக்கிறது என்று உங்களிடமிருந்து தெரிந்து கொள்கிறோம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, ரொம்ப ரொம்ப நல்ல நாள். உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். ஆனால் திருஷ்டி இருக்கிறது. அதனால் மனசிலே ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, தாராதேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். இந்த 3 நாட்களுமே, அதாவது திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்களுமே சிறப்பாக இருக்கின்றன. இந்த 3 நாட்களும் அனுகூலமான எண் 4, 7 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. அபிராமி அந்தாதி பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார். பூங்குடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து படிக்கிறது நல்லது. அல்லது செல்போன்லேயே கிடைக்கிது. ஒரு பாட்டாவது படிங்க. எளிமையாக புரியும். விளக்குரை இல்லாமையே புரியும். படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு உடை தானம், துணி, பழைய துணி கொடுத்துருங்க. காக்கைக்கு பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, எதிரிகளுக்கும் உதவி செய்கிற மனோபாவம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கிறது. திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாட்களும் உயர்வு உண்டு, வெற்றி உண்டு. உங்கள் மேலே திருஷ்டி இருக்குது. அதுக்கு மட்டும் மனசில் ஓம் ஓம் ஜாதவேதனே போற்றி, கிரவ்யாதனே போற்றி, வகினியே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. 3 நாட்களும் சிறப்பான நாட்கள். அனுகூலமான எண் இந்த 3 நாட்களுக்கும் 2, 3 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு. அபிராமி அந்தாதி பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார். பூங்குடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து படிக்கிறது நல்லது. அல்லது செல்போன்லேயே கிடைக்கிது. ஒரு பாட்டாவது படிங்க. எளிமையாக புரியும். விளக்குரை இல்லாமையே புரியும். படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு உடை தானம், துணி, பழைய துணி கொடுத்துருங்க. காக்கைக்கு பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. வாழ்க்கை வளமாகும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வெற்றி அதிகம். உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். நல்ல நாள். திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்களுமே சிறப்பான நாட்கள். கூட்டி கழிச்சு பார்த்தா உயர்வு உண்டு. அப்புறம் என்ன சந்தோஷம். மனசில் மட்டும் ஒரு மந்திரம் ஓடுவது திருஷ்டியை குறைக்கும். ஓம் ஓம் திருப்பதியே போற்றி, திருச்சானூரே போற்றி, திங்களூரே போற்றி இந்த 3 மந்திரங்களும் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் 3 நாளைக்கும். அனுகூலமான எண் 3, 6 கிழக்கு தெற்கு பச்சை சிவப்பு. அபிராமி அந்தாதி பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார். பூங்குடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து படிக்கிறது நல்லது. அல்லது செல்போன்லேயே கிடைக்கிது. ஒரு பாட்டாவது படிங்க. எளிமையாக புரியும். விளக்குரை இல்லாமையே புரியும். படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு உடை தானம், துணி, பழைய துணி கொடுத்துருங்க. காக்கைக்கு பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நாட்களும் திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்களும் சிறப்பான நாட்கள், உயர்வான நாட்கள், நல்ல நாட்கள். உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் பொறுமை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். உயர்வு உண்டு. அப்புறம் என்ன, உங்கள் மேலே திருஷ்டி இருக்கும்ல, இல்லாமையா பின்ன. அதனால் மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் குபேரனே போற்றி, குமரனே போற்றி, குபேரனே போற்றி, குமரனே போற்றி இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். அது ரொம்ப நல்லது. குருவே போற்றி, இதுவும் நல்லது. ஓடட்டும், நல்லது. அனுகூலமான எண் 3 நாட்களுக்கும் 5, 7
தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. அபிராமி அந்தாதி பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார். பூங்கொடி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. படித்து பாருங்கள். கோயில்ல இருந்து படிக்கிறது நல்லது, அல்லது செல்போன்லேயே கிடைக்கிது. ஒரு பாட்டாவது படிங்க, எளிமையா புரியும். விளக்குரை இல்லாமையே புரியும். படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு உடை தானம், துணி, பழைய துணி கொடுத்துருங்க. காக்கைக்கு பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. சிம்மராசிக்கார நேயர்களே, 3 நாட்களும் திங்கள் செவ்வாய் புதன் ரொம்ப ரொம்ப நல்ல நாள். சந்தோஷம், உயர்வு உண்டு, வெற்றி உண்டு. உங்க பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். மனசுல மட்டும் ஒரு மந்திரம், 3 மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. 3 நாட்களுக்கும் சேர்த்து தான் அந்த மந்திரத்தை சொல்றோம். ஓம் ஓம் சேக்கிழாரே போற்றி, சேக்கிழாரே போற்றி, செய்யோனே போற்றி, செய்யோனே போற்றி. செந்தூரன் யாரு? முருகப்பெருமான். செய்யோன் முருகப்பெருமான். சேக்கிழார் பெரும் சிவபக்தர். சேக்கிழாரே போற்றி, செய்யோனே போற்றி, செந்தூரே போற்றி. 3 சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3 நாட்களுக்கும் சேர்த்து 4, 7, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம். கன்னிராசிக்கார நேயர்களை, திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை 3 நாட்களுமே அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. தொடர்ச்சியாக சிரமங்களும் வம்புகளும் வழக்குகளும் இருக்கின்றன. இந்த 3 நாட்களும் பொறுத்து கொண்டு மனசிலே மந்திரங்களை ஓடவிட்டு வழிபாடுகளை முறையாக செய்து விடுவது நல்லது. ஓம் ஓம் நந்தகமே போற்றி, கௌமோதகமே போற்றி, சாரங்கமே போற்றி. 3 மந்திரங்களும் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். தயவு செய்து நிதானம், பொறுமை, கவனம். வழக்கமான வேலைகளை செய்யலாம், அதில் ஒன்றும் சிக்கல் வராது. பட் புதிய முயற்சிகள் அதிலெல்லாம் ரொம்பவெல்லாம் ஈடுபட வேண்டாம். பொறுமையாக இருங்கள். அனுகூலமான எண் 3 நாட்களுக்கும் 1 தெற்கு பச்சை. காலையில் ராத்திரி விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் தீபம் போடணும். ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு பசி ஆத்தணும். இந்த 3 நாட்களுமே பொதுவாக பல ராசிகளுக்கு நல்லா இருக்கு, சில ராசிகளுக்கு நல்லா இல்லை. அதனால பொதுவாக சொல்லி இருக்கிறோம், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு இணையதளத்திலே இலவசமாக கிடைக்கிறது. படித்து பாருங்கள், நல்லது. அரை மணி நேரமாவது படியுங்கள், புதிய வெளிச்சம் கிடைக்கும். துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்களுக்குமே ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கிறது. ஜெயிக்கிறீர்கள், வீண் கவலை இல்லை, வீண் செலவில்லை. நல்ல நாள், உயர்வு உண்டு. திருஷ்டி இருக்கும் நேச்சுரலி. மனசில் ஒரு மந்திரம், சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் சௌமியனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சரத்வானே போற்றி. இந்த 3 மந்திரங்களும் ஓடட்டும், நல்லது. அனுகூலமான எண் 3 நாட்களுக்கும் 7, 6, வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. தயவு செய்து வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க, நல்லது. கவியரசர் கண்ணதாசனுடைய ஞான மாளிகா அல்லது புஷ்ப மாளிகாங்கிற புத்தகம் படித்து பாருங்கள், நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, இந்த 3 நாட்களும் சிறப்பான நாட்களாக இல்லை. திங்கள் செவ்வாய் புதன் 3 நாட்களுமே தேவையற்ற வம்புகள், வழக்குகள், பதட்டம், தடுமாற்றம், சுறுசுறுப்பு என்கிற பெயரில் அவசரப்பட்டு மாட்டிக்கொள்ளுவது எல்லாம் இருக்கிறது. எப்படி தப்பிப்பது? வழிபாடுதான். மனசில் சில மந்திரங்களை ஓட விடுவது நல்லது. ஓம் கருடனே போற்றி, கருடனே போற்றி, மருகனே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த 3 மந்திரங்களும் சொல்லுங்க, நல்லது. நிதானம், பொறுமை, கவனம். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 7, 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். காலையில் ராத்திரி விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் தீபம் போடணும். ஏழை எளியவங்களுக்கு, காக்கைக்கெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு பசி ஆத்தணும். இந்த 3 நாட்களுமே பொதுவாக பல ராசிகளுக்கு நல்லா இருக்கு, சில ராசிகளுக்கு நல்லா இல்லை. அதனால பொதுவாக சொல்லி இருக்கிறோம், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு இணையதளத்திலே இலவசமாக கிடைக்கிறது. படித்து பாருங்கள், நல்லது. அரை மணி நேரமாவது படியுங்கள், புதிய வெளிச்சம் கிடைக்கும். தனுசு ராசிக்கார நேயர்களே, இந்த 3 நாட்களும் சிறப்பான நாட்களாக இல்லை. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை.
வழிபாடு முக்கியம். கோபம் அதிகம், பதட்டம் அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம். பொறுமை, நிதானம். சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும், சில வழிபாடுகளை சொல்கிறோம். ஓம் பாமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி, பரசுராமனே போற்றி, பதுமனே போற்றி. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 3, 6, 5, வடக்கு, கிழக்கு, பச்சை, சிவப்பு. இந்த 3 நாட்களுக்கும் இது. காலையில் ராத்திரி விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் தீபம் போடணும். ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்தணும். இந்த 3 நாட்களுமே பொதுவாக பல ராசிகளுக்கு நல்லா இருக்கு, சில ராசிகளுக்கு நல்லா இல்லை. அதனால பொதுவாக சொல்லி இருக்கிறோம், அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு இணையதளத்திலே இலவசமாக கிடைக்கிறது. படித்து பாருங்கள், நல்லது. அரை மணி நேரமாவது படியுங்கள், புதிய வெளிச்சம் கிடைக்கும். மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நாட்களும் திங்கள் செவ்வாய் புதன். வெற்றி அதிகம், உயர்வு அதிகம், ஜெயிக்கிறீர்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உங்கள் பிறவி பலமான விடாமுயற்சியும் நிதானமும் ஜெயிக்கும். 3 நாட்களும் சிறப்பான நாட்கள். அப்புறம் என்ன, வைத்தறிச்சல் இருக்காத உங்கள் மேலே, அதை குறைக்கணும். சில மந்திரங்கள் சொல்லி தான் குறைக்கணும். ஓம் ஓம் காமதேனுவே போற்றி, காயத்ரியே போற்றி, காவிரியே போற்றி சொல்லிட்டே இருங்க அந்த மந்திரத்தை. அனுகூலமான எண் 4, 7, தெற்கு, மேற்கு, வெள்ளை, சிவப்பு. தயவு செய்து வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க, நல்லது. கவியரசர் கண்ணதாசனுடைய ஞான மாளிகா அல்லது புஷ்ப மாளிகாங்கிற புத்தகம் படித்து பாருங்கள், நல்லது. கும்பராசிகார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரத்துக்கும் சதயம், பூரட்டாதி, அவிட்டம். அசைவுணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். 2 நாட்களும் வழக்கமான வேலைகளை செய்கிறதுலே வம்பு வழக்கு வரும். கவனம், வழிபாடு முக்கியம். 2 நாட்களும் வழிபாடு முக்கியம். மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் ஓம் பரத்வாஜரே போற்றி, பைடி நசரே போற்றி, கத்ருதேவியே போற்றி. நிதானம், பொறுமை, கவனம். அனுகூலமான எண் திசை நேரம் 2 நாளும் கிடையாது, 3 நட்சத்திரத்துக்கும் கிடையாது. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும். காலையில் ராத்திரி விநாயகர் பெருமானுக்கு கோயிலில் தீபம் போடணும். ஏழை எளியவங்களுக்கு காக்கைக்கெல்லாம் குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்தணும். இந்த 3 நாட்களுமே பொதுவாக பல ராசிகளுக்கு நல்லா இருக்கு, சில ராசிகளுக்கு நல்லா இல்லை. அதனால பொதுவாக சொல்லி இருக்கிறோம், அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு இணையதளத்திலே இலவசமாக கிடைக்கிறது. படித்து பாருங்கள், நல்லது. அரை மணி நேரமாவது படியுங்கள், புதிய வெளிச்சம் கிடைக்கும். மீனராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சூப்பர். ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், பிரமாதமான நாளாக இருக்கும். உங்களுடைய பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியமும் தைரியமும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். சந்தோஷம், பிரமாதம், உயர்வு உண்டு. நல்ல நாள். மனசில் ஒரு மந்திரம் ஓடுவது திருஷ்டியை குறைக்கும். ஓம் ஓம் கோரக்க சித்தரே போற்றி, கொங்கணி சித்தரே போற்றி, கோதூளியே போற்றி. 3 மந்திரங்களும் சொல்லுங்க, நல்லது. கோரக சித்தர் கடகராசிக்குரியவர். நாகப்பட்டினம் பக்கத்தில் அவருக்கான பிருந்தாவனம் இருக்கிறது. கோதூளிங்கிறது பசுவினுடைய கால் தூசி, கோதூளி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 2 நாட்களுக்கும் 3, 7, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம். தயவு செய்து வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க, நல்லது. கவியரசர் கண்ணதாசனுடைய ஞான மாளிகா அல்லது புஷ்ப மாளிகாங்கிற புத்தகம் படித்து பாருங்கள், நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.